வணக்கம் மக்களே. அடேயப்பா, சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு கல்யாண கொண்டாட்டம். ரோகிணியோட உயிர் தோழி வித்யாவுக்கு இன்னைக்கு கோவில்ல கல்யாணம். ரொம்ப சந்தோஷமா அந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கு ரோகிணியும் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க முத்துவும் மீனாவும் தான் முக்கிய காரணம். அதனால அவங்க ரெண்டு பேருமே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்த கல்யாணத்துல திடீர்னு ஒரு பெரிய திருப்பம். ரோகிணியோட முதல் கணவர் வீட்டாரும் அங்க வந்துட்டாங்க. அவங்க ரோகிணிய பார்த்ததுமே, அடடா, இது கல்யாணிதானோன்னு ஒரு சந்தேகம் அவங்க கிட்ட பேச போறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா? அடடா, இவங்க எல்லாம் வந்துட்டாங்களேன்னு பதறிப்போன ரோகிணி சட்டுன்னு மறைஞ்சுக்கிட்டாங்க. தன்னுடைய தோழி மகேஸ்வரியை அனுப்பி அவங்க கிட்ட பேச சொன்னாங்க. இவங்க கல்யாணிதானே அவங்க மகேஸ்வரியை கேட்க, இல்ல அவங்க ரோகிணின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி போயிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு விடல. மீனா கிட்ட போய் கல்யாணி பத்தி எல்லாம் பேசினாங்க. கடைசியா ரோகிணியை பார்த்து, நீ கல்யாணி தானே நேராவே கேட்டுட்டாங்க. அப்போதான் பிஸியா இருக்கிற மாதிரி நடிக்கிற ரோகிணி நழுவி அங்கிருந்து போயிட்டாங்க. ஒரு வழியா வித்யாவோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. முத்துவும் மீனாவும் தான் அந்த கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்தாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் ரோகிணி ஒரு காரியம் பண்ணாங்க. தன்னுடைய சொந்தக்கார பெண்ணை மீனா கிட்ட இவங்க வித்யாவோட சித்தின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. சரி, இவங்கள சாப்பிட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போய் வெளுத்து வாங்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்தோமா, வாழ்த்துனோமா, சாப்பிட்டோமான்னு சும்மா போயிட்டே இருக்கணும். இந்த சொந்தம் கொண்டாடுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம், எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் தான் உங்க சகவாசமே வேண்டாம்னு தள்ளி வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்கை நுழைக்கிறீங்க? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு கடுமையான வார்த்தைகளால திட்டி தீர்த்தாங்க. இதனால டென்ஷனான அந்த பொண்ணு, சரிடி, இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு கோபமா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதையெல்லாம் கவனிக்காத மாதிரி ஒரு பக்கம் கல்யாண மேடையில போட்டோ எடுக்க வந்தாங்க மீனா. அப்போ வித்யா, ரோகிணி எங்கன்னு கேட்க, அவங்கதான் உன்னோட சித்திய சாப்பிட கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு மீனா சொன்னாங்க. உடனே வித்யா, என்னது சித்தியா? எனக்கு சித்தியே கிடையாதேன்னு சொல்லவும் மீனாவுக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, வீட்டுக்கு வந்த முத்து கல்யாணத்துல எடுத்த போட்டோக்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போதான் ஒரு போட்டோவை பார்த்ததும் அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு கிறிஷோட பாட்டி வந்திருந்தாங்க. அதை பார்த்து முத்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு. இந்த விஷயம் ரோகிணிக்கும் தெரிய வந்ததும் ரொம்ப கோபமான ரோகிணி தன்னுடைய அம்மாவுக்கு உடனே போன் போட்டு பயங்கரமா திட்டி தீர்க்கிறாங்க. அடடா, இவ்வளவு நடந்துருச்சே, இனிமே என்ன ஆக போகுது? ரோகிணியோட உண்மை முகம் வெளியே வந்துடுமான்னு அடுத்த எபிசோட்ல காத்திருந்து பார்ப்போம் மக்களே. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.